Good morning students. In today's class we are going to see about what weather and climate. Previous class oda or recap welcome, right? Previous class we have seen about what? We have seen about how has been weather வந்து place over place க்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். அப்புறம் weather condition பத்தி பார்த்தோம். சரியா? In today's class we are going to see about wind blow. சரியா? wind blow பத்தி பார்க்க போறோம். types of wind பத்தி பார்க்க போறோம் and cyclones னா என்னன்னு பார்க்க போறோம். right? wind blow. first wind blow னா என்னன்னு பார்ப்போம். ஓகே? wind blow னா இப்போ நீங்க ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. ரைட்டா? இது ஒரு ஆக்டிவிட்டி. பலூன் எடுத்துக்கோங்க. பலூனை ஊதிக்கோங்க. ஊதி வச்சுட்டு என்ன செய்றீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுறப்போ கையில் பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா பறக்கும்ல அது எப்படின்னா வாட் யூ மீன் பை ஃபஸ்ட்டு விண்டுனா என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? விண்டுனா என்னன்னு பார்த்துட்டா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு இந்த ஏர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு போகிற பேர் தான் என்ன சொல்கிறோம்? விண்டுன்னு சொல்கிறோம். Can we have a recap? What do you mean by wind? The movement of air high pressure area to low pressure is known as wind. Okay, wind na enna பார்த்தோம்? movement of air from high pressure area to the low pressure area is known as what? Wind. Right? Next, இதான் meaning of wind. அதே மாதிரி ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் சொல்கிறோம்ல, அப்போது ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஏர் வந்து ப்ளோ ஆகுது ஃப்ரம் எப்படின்னா ஹை ப்ரெஷருக்கும் போகும் ஆஸ் வெல் அஸ் லோ ப்ரெஷருக்கும் போகும். ஸோ ஹை ப்ரெஷருக்கும் விண்ட் ப்ளோ ஆகிட்டு ஒன் சைடு மட்டும் ப்ளோ ஆகிட்டே இருக்காது, போத் சைடு வந்து ஈக்குவலாக வந்து ப்ளோ ஆகிக்கும். ஸோ எதுக்கு அப்படி விண்ட் ப்ளோ ஆகுதுன்னா ஈக்குவல் பண்ணுறது, ஸ்டேபிளாக இருக்குது, ரெண்டு சைடும் ஸ்டேபிளாக காமிக்கிறதுக்காண்டி விண்டு வந்து ரெண்டு சைடும் ப்ளோ ஆகுது. சரியா? வாட் யூ மீன் பை wind? The movement of wind from high pressure area to the low pressure area is known as wind. சரியா? Next we will see about அதே மாதிரி wind வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுவாங்க. அதாவது அந்த விண்டு வந்து எவ்வளோ ப்ளோ ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ணுவாங்க. அது பேர் என்னன்னா விண்ட் வெயின். ரைட். விண்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. அது பேர் என்னென்னா விண்வெளி. ரைட்? Spell the word Vindveni. W-I-N-D, Vindveni. V-A-N-E. Right? V-A-N-E. விண்டை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக, அதாவது அது விண்ட் எவ்வளோத்துக்கு ப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மெஷர் பண்ணும். அதோட மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்னென்னா விண்வெளி. ஸ்பெல் த வேர்ட் விண்வெளி. W-I-N-D-V-A-N-E. விண்வெளி. ரைட்? நெக்ஸ்ட் அதே மாதிரி விண்டோட வெலாசிட்டி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுது. அது பேர் என்னன்னா அனமோமீட்டர். ரைட்? ANEMOMETER. ரைட்? விண்டு வந்து வெலாசிட்டி
விண்டோட வெலாசிட்டி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. அது பேர் அனமோமீட்டர். ஸ்பெல் த வேர்ட் அனமோமீட்டர். ANEMOMETER. ரைட், அனிமோமீட்டர். ரைட். Can we have recap students? ஃபஸ்ட்டு விண்டுனா என்னன்னு பார்த்தோம். அதாவது விண்டுனா என்னன்னா ஏர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்து விண்டு வந்து ப்ளோ ஆகிற பேர்னா விண்டுன்னு சொல்கிறோம். ஸோ வாட் யூ மீன் பை விண்ட்? த மூமெண்ட் ஆஃப் ஏர் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ஏரியா டு த லோ ப்ரெஷர் ஏரியா இஸ் known as wind, right? And the wind has been measured by an instrument called wind vane, right? Next, the wind velocity has been measured by which instrument? Known as anemometer. This is upon the wind as well as how it has been measured, right? Next we will see about the types of wind. The types of wind. Second thing வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், the types of wind. There are about 3 types of wind are there. They are permanent wind, and then periodic wind, and the last one, the local wind. Right, coming to the first one, that is about how many types of winds are there? There are about 3 types of wind. One is about the permanent wind, the next one is the periodic wind, and the last one is about the local wind, right? There are 3 types. Coming to the permanent wind, this is an earth equator, right? North pole and this is the south pole. Right, and it has been divided into so many categories, right? Right, இந்த part என்ன சொல்றோம்னா the upside full part என்னன்னா north eastern part, right? east trade and கீழ உள்ள part ஃபுல்லா என்னன்னு பார்க்கறோம்னா south east trade, right? Next, இந்த wind வந்து இப்படி blow ஆகும் and it is known as for what? Westerlies. Say westerlies. And then this is upon the wind blows, right? First, permanent wind na enna அப்படினு பார்த்தா the permanent wind which means that will be constant flow. wind வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து blow ஆயிட்டே இருக்கும், அதான் permanent wind இருக்காங்க, right? which means permanent wind which means which has constant flow throughout the year. Is known as permanent wind. As well as the permanent wind has been divided into 3 major categories. They are trade wind, the second one is about westerlies, and the third one is about the polar
westerlies, right? Shreya, what do you mean by permanent wind? Permanent wind, there will be the constant flow throughout the year, right? Permanent wind என்ன கான்ஸ்டண்ட்டாக வந்து wind blow ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெர்மனன்ட் wind சொல்லுவாங்க. பெர்மனன்ட் wind வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. they are trade wind, westerlies as well as polar. சரியா? இந்த wind எப்படி அது பேர் வைக்கிறாங்கன்னா விண்டு வந்து எந்த சைடில் வந்து இது ஆகுது ப்ளோ ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அது பேர் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த விண்டுக்கு நேம் வரும், ரைட்? ஈஸ்டா வெஸ்டா நார்த்தா சவுத்தான்னு பார்ப்பாங்க. இப்போ விண்டு வந்து நார்த்தில் விண்டு ப்ளோ ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் ஈஸ்டர்லைஸ். சவுத்தில் போனால் சவுத் ஈஸ்டர்லைஸ். அதே மாதிரி வெஸ்ட் ஆர் ஈஸ்டர், வெஸ்ட்டில் ப்ளோ பண்ணுச்சுன்னா வெஸ்டர்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈஸ்டில் ப்ளோ ஆச்சுன்னா ஈஸ்டர்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இது பேர் வைப்பாங்க, ரைட்? ஆர் யூ கிளியர் அபவுட் த பெர்மனன்ட் wind, students? Permanent wind is nothing but it is the constant blow of wind throughout the particular year is known as what? Permanent wind, right? Next we will see about what? Periodic winds. Periodic winds, as the name suggests, periodic winds, the winds that blows in the direction periodically in the form of season, right, is known as what? Periodic winds. என்னன்னு சொல்கிறாங்கன்னா periodical winds வந்து ஒவ்வொரு சீசன், இப்போ வின்டர் சீசன் வந்து கூலாக ஏர் ப்ரீஸ் ஆகுது, அது பேர் வாட்? சீசனுக்கு ஏற்ற மாதிரி விண்டு வந்து ப்ளோ ஆகும், ரைட்? இஸ் known as periodical winds. இப்போது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துட்டா டியூரிங் அதாவது C2 வாட் யூ மீன் பை விண்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். விண்டுனா என்ன? ஏர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு போகிற பேர்னா இஸ் known as wind, right? நெக்ஸ்ட் அப்போது C2 லேண்டு, ரைட்? C2 லேண்டுன்னு பார்த்துட்டா என்ன சொல்கிறாங்கன்னா C2 லேண்ட் அதில் ஐசியில் வந்து டே டைம் நைட் டைம் வச்சுக்கோங்க. டே டைமில் என்ன ஆகும்னா ஹை ப்ரெஷர் வந்து சீல இருக்கும், அது வந்து ப்ளோ ஆகி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக லேண்டுக்கு போயிடும் லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு, ரைட்? அப்போது அது டியூரிங் டே டைமில். நைட் டைமில் அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். லேண்டில் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும், விண்டு வந்து அப்படி ப்ளோ ஆகும் லேண்ட் டு த சி, ரைட்? விண்டு லேண்ட் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும், சி வந்து லோ ப்ரெஷராக இருக்கும். ஸோ விண்ட் எப்படி ப்ளோ ஆகும்? ஹை டு லோவாக தான் போகும், லேண்ட் டு சி போகும், ரைட்? திஸ் இஸ் அப்பான் த பீரியாடிக்கல் wind. நெக்ஸ்ட் லோக்கல் wind என்னன்னு பார்த்துட்டா த லோக்கல் wind இஸ் பேஸ்ட் அப்பான் த ஸ்மால் ஏரியா. விண்டு வந்து ஸ்மால் ஏரியாவில் வந்து சர்க்குலேட் ஆகி வரும் போயிட்டு தான் த லோக்கல் winds. அதே மாதிரி பார்த்துட்டா இப்போது இந்தியாவில் என்ன லோக்கல் விண்டுன்னு பார்த்துட்டா லூ. சரியா? இந்தியாவில் என்னன்னு பார்த்துட்டா அதோட பேர் என்ன சொன்னேன்? லூ, ரைட்? திஸ் இஸ் அப்பான் த லோக்கல் winds, right? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டைப்ஸ் ஆஃப் விண்டில் என்னென்ன விண்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். தேர் ஆர் 3 types, right? வாட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ்? தே ஆர் பீரியாடிக்கல் wind, permanent wind, and last one what is about? It is about local wind. What do you mean by permanent wind? The wind that has been blowing constantly throughout the year is known as what? Permanent wind, right? What do you mean by periodical wind? As the name suggests, the wind has been blowing according to the seasons is known as what? Periodical wind, right? Coming to the local winds, the wind that has been blowing that is through the small area is known as what? Local wind, right? The best example for local wind is Loo. In India, the local wind is named as Loo, right? This is upon what the types of wind, right?
Next, in permanent wind, it has been divided into three major categories. They are trade wind, westerlies, as well as what? Polar easterlies, right? அதே மாதிரி விண்டு வந்து ப்ளோ ஆகிறதுக்கு பேர் எந்த ரீஜியனில் ப்ளோ ஆகிறதுக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நேம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ when the wind blows in the northern side, it is known as what? The north easterlies, as well as west easterlies. When the wind blows in the west side, is known as west easterlies, and when the wind blows in the eastern part, is known as the easterlies. And then when coming to the southern part, when the wind blows in the southern part, is known as southeasterlies, right? This is upon the what types of wind. Okay students, next we will go to the cyclones. Cyclones na enna paapom. Cyclones na, do you have any idea students about cyclones? Yeah, you have any idea about cyclones? Cyclones na enna nu ipo paapom. Cyclones, இப்போ இப்போ நியூஸ்லாம் பார்த்தா கடல் இந்த சீற்றம் ஃபுல்லாக ஏற்படும்ல, அப்போ ஃபிஷர்மேன் ஃபுல்லாக உள்ளே போகக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ வாட், எதுக்கு சைக்ளோன் ஹஸ் பீன் ஃபார்ம்ட் அப்படின்னு ஃபுல்லாக நியூஸ் ஃபுல்லாக பார்க்குறோம்ல, ரைட்? இப்போது சைக்ளோன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வாட் யூ மீன் பை சைக்ளோன்ஸ்? சைக்ளோன்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்ப்போமா? சைக்ளோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, த்ரூ த விண்ட் அஸ் வெல் அஸ் வாட்டர், தட் இஸ் ரெயின் மூலமாக ப்ளஸ் வந்து விண்டு, அதாவது ஹெவி விண்டு, ரைட்? அது ரெண்டும் சேர்ந்து சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? வாட் யூ மீன்? இப்போது சைக்ளோன்ஸ்னால் வாட் யூ மீன் பை சைக்ளோன்ஸ்னு பார்ப்போம். A cyclone which has been accompanied with by high speed wind and rain. Right, இதான் சைக்ளோன்ஸ்ன்றாங்க. What do you mean by cyclone? A cyclone which has been accompanied by heavy wind as well as what? Rain. Heavy rain is known as what? Cyclones. As well as cyclones வந்து எப்படி வந்து இது சுற்றி வருதுன்னு பார்த்துட்டா, எர்த்தோட மூமெண்ட், ரைட்டு? எர்த்தோட, அதாவது எர்த் சுற்றி வருதுல, அதுக்கேற்ற மாதிரி தான் சைக்ளோன்ஸும் சுற்றி வரும். சப்போஸ் சைக்ளோன்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸும் சுற்றும் அண்ட் கிளாக் வைஸும் சுற்றும். clockwise and anti-clockwise, right? clockwise சுற்றும் anti-clockwise cyclones வந்து சுற்றி வருது, right? based on the what? எர்த்தோட ஸ்பின்னிங்ஸ், அதாவது ஸ்பின் எப்படி அதாவது சுற்றி வருதுன்னு பார்த்துட்டு சைக்ளோன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி anti-clockwise சுற்றும், clockwise சுற்றும், right? What do you mean by cyclone, students? A cyclone which has been accompanied by heavy rain as well as what? The speed, heavy speed, right? Wind.
high speed wind is known as cyclones. Okay students, right, in today's class we have seen about what how the wind has been blown. In it we have seen about the types of wind as well as cyclones, right? Coming to the wind blow, what do you mean by wind students? We have seen about the wind, right? Meaning of wind is that it is nothing but the air pressure which has been blown from high pressure area to the low pressure area is known as what? Wind. As well as the wind has been that is instrument. The wind has been recorded in an instrument is known as anemometer, and then wind has been instrument name is wind vane, right? Wind vane. As well as the wind velocity has been measured is known as anemometer. And then we have seen about the types of wind. In it, the types of wind has been divided into how many categories, students? Yeah, it has been divided into 3 major categories. Very good. Next, in it, how many categories? 3 major categories. And then what are the students? There are 3 types of wind, correct? What name it, students? What are they? They are periodical wind, permanent wind, and then what? Local wind, right? Coming to permanent wind, what do you mean by permanent wind? The permanent wind, which is nothing but permanent wind, as you know, there will be constant flow in the wind blow, is known as, that is throughout the year, is known as permanent wind. Periodical wind, now based on the season the wind has been blowing, is known as periodical wind. As well as the local wind is known as what? The wind has been blowing the small areas is known as what? Local wind, right? And then the permanent wind has been divided into what? 3 major categories. They are trade wind. What are they? Trade wind. The second one is about the westerlies, and the third one is about the polar, right? And also the wind, அதாவது wind வந்து எப்படி நேம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டா NSW, right? இப்போ நார்த் சைடில் வந்து விண்ட் ப்ளோஸ்னால் அதோட பேர் என்ன சொல்லுவோம்? நார்த் ஈஸ்டர்லைஸ், ரைட்? இப்போ சவுத்தில் விண்ட் ப்ளோஸ்னால் வாட் தே நோன் அஸ் வாட்? சவுத் ஈஸ்டர்லைஸ், ரைட்? வெஸ்ட்டில் பார்த்தா வெஸ்ட் ஈஸ்டர்லைஸ், அண்ட் ஈஸ்டில் விண்ட் ப்ளோ ஆச்சுன்னா ஈஸ்டர்லைஸ், ரைட்? Next we have seen about the cyclones, right? Coming to the cyclone, what do you mean by cyclone? A cyclone which has been accompanied by the high speed of wind and the heavy rain is known as what? Cyclones, right? In today's class we have seen about what? The wind blow and the types of wind, cyclone. Thank you. If any doubt arises, ask to me.